நம்ம பெத்த பிள்ளையே, "நீ ஏன் இப்படி பண்ணன்னு?" கேட்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. நம்ம அந்த கேள்வியெல்லாம் நம்மளால தாங்கிக்கவே முடியாது. அதனால ஒரு வயசுக்கு மேல அது இன்ஃபாக்சுவேஷனா ஈர்ப்பா இருந்தாலும் சரி, காதலா இருந்தாலும் சரி, கடமைக்கு முன்னாடி அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நம்ம இந்தியர்கள பொறுத்தவரைக்கும், இல்ல சில பொறுப்பான அம்மா, அப்பாக்கள பொறுத்தவரைக்கும், அடுத்த ஜென்மத்தில லவ் பண்ணிக்கலாம். அடுத்த ஜென்மத்தில நமக்கு ஒரு நல்ல காதல் அமையும் அப்படின்னு நம்ம உட்டுருவோம். நம்ம கடமை செஞ்சுட்டு போய் சேர்ந்துர்றது. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப எங்க அம்மாயிக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். எங்க அம்மாயிக்கு வந்து ஒரு நல்ல வாழ்க்கை அமையல. எங்க அம்மா என்ன நினைச்சுக்குதுன்னா, என் பொண்ணுக்காவது நல்ல வாழ்க்கை அமையணுன்ட்டு. ஏன்னா அவங்க வந்து ஒரு கல்யாணத்தோட இருந்து அப்படியே வாழ்ந்துட்டு வர்றாங்க. நம்ம பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்குன்னு ஆசைப்படுறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தோன்னா, அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி வாழ்க்கை நல்லா இல்லாம போயிட்டு, அந்த அம்மா வந்து அதாவது எங்க அம்மா, என்னோட வாழ்க்கைய கற்பனை பண்றது. நம்ம பொண்ணு வாழ்க்கையாவது நல்லா இருக்குன்ட்டு. இப்ப நான் என்ன பண்றது? என் வாழ்க்கை சரியில்ல. சரி நம்ம பொண்ணு வாழ்க்கையாவது நல்லா இருக்கும். அப்படின்னு இந்த ஒரு உண்மையான காதல், இல்ல ஒரு நிம்மதியான வாழ்க்கைய ஒரு தலைமுறையிலருந்து இன்னொரு தலைமுறைக்கு இந்த பந்த தள்ளி விடுற மாதிரி அப்படியே அப்படியே கடத்தி விடுறது. ஆனா, எந்த தலைமுறையில அப்படி ஒரு உண்மையான காதல் கிடைக்கும்னு யாருக்குமே தெரியாது. ஒரு ஒரு நம்பிக்கை, ஒரு எதிர்பார்ப்பு தான். ஆனா நான் ஒரு ஓடி போய் ஒரு பொண்ணு இன்ஃபாக்சுவேஷன்ல அந்த ஈர்ப்புல ஓடி போகுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த பொண்ணு காதல்ன்னு தான் சொல்லுது. ஓடி போகுது. குழந்தை பெத்துக்குது. 2ஓ 3ஓ பெத்துக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த அம்மாவுக்கு ஓடி போறப்ப கஷ்டமா இருக்கும். ஆனா பரவால்ல, இப்போ குழந்தைலாம் பெத்துக்கிட்டு நல்லா இருக்கு அப்படின்னு நினைக்கிறப்போ, அந்த பொண்ணு திரும்ப அவங்க அம்மாகிட்ட போய் சொல்லுது. நான் உன் பேச்ச கேட்காம போயிட்டு என் வாழ்க்கை வீணா போயிடுச்சு. என் வாழ்க்கை சந்தோஷமா இல்ல. நான் இருக்கேன். கல்யாணம் பண்ணிட்டு இருக்கேன். சந்தோஷமா இல்ல அப்படின்னு சொல்றப்போ, அந்த அம்மா ஓடி போனதுனால ஏற்பட்ட கஷ்டம், அந்த மன கஷ்டத்த விட, அவமானம்ன்றத விடுங்க. மன கஷ்டத்த விட, நம்ம புள்ளைக்கு நம்மள மாதிரியே வாழ்க்கை சரியா அமையலன்ற கஷ்டம் இருக்கு பார்த்தீங்களா? அது ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கும். அப்பவும் நெனச்சுக்குவாங்க. நம்ம பேர பிள்ளைங்க வாழ்க்கையாவது நல்லா இருக்கும் அப்படின்னு. இப்படி ஒரு தலைமுறையிலேருந்து இன்னொரு தலைமுறைக்கு, சில ஆண்களோட வாழ்க்கை சரியில்ல. சில பெண்களோட வாழ்க்கை சரியில்ல. பேசிக்கா வந்து ஆ இந்த ஜாதி திருமணங்கள் வந்து திருமணங்களுக்கு ஜாதி தேவையா? அப்படின்னு ஒரு டாபிக் வந்தது. தமிழா தமிழா ப்ரோகிராம்ல. ஏதோ சேனல்ல. அதுல நான் பார்த்தப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒரு திருமணத்துக்கு நல்ல உருவ பொருத்தம் வேணும். 1 உருவ பொருத்தம் வேணும். 2வது வந்து அவங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு பணம் வேணும். அவங்க எந்த கிளாஸா இருந்தாலும் சரி. அ அடித்தட்டு வர்க்கமோ, நடுத்தர வர்க்கமோ எதுவா இருந்தாலும் சரி. 2வது வந்து அவங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு பணம் வேணும். 3வது வந்து 2 பேருக்கும் உண்மையான காதல் இருக்கணும். உண்மையான அன்பு இருக்கணும். உண்மையான காதல். சரிங்களா? இந்த 3 விஷயங்கள் இருந்ததுன்னா, மத்த எதுவும் தேவையில்ல. மத்த எதுவுமே